தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் தலைவர் கலைஞர் ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஒரு முறைகேடு என்பது நடைபெற்றுள்ளது. அதனை இன்று மாண்புமிகு கோவை மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அம்மா அவர்களுடைய கவனத்திற்கு புகார் மனுவாக எடுத்து வந்ததன் சம்பந்தமாக பொள்ளாச்சி நேதாஜி நகர் குமரன் நகரை சேர்ந்த ரம்யா மற்றும் அவருடைய தந்தை பூமிநாதன், கணவர் நாகராஜன் ஜோதி சிட்பட்ஸ் என்ற பெயரில் சுய உதவிக்குழு நடத்துவதாக கூறி பெண்களிடம் மூளை செலவை செய்து ஒரு ஆளுக்கு ரூபாய் 25,000 லோன் வழங்குவதாக முதலிடம் கூறுகிறார். வாரம் 940 ரூபா தவணை கொடுக்கணும்னு சொல்லி 940 ரூபா தவணையை வாங்கிக்கிட்டு அவங்கள்ட்ட இருந்து பிராமிசரி நோட்டு, செக்கு மற்றும் ஆவணங்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த ஆவணங்களை வெளியில் வைத்து அவர் பல பேரிடம் லோன் வாங்கி அவர்களுடைய அந்த லோனை கட்டி முடித்த பிறகு அவர்கள் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நாங்கள் லோனை கட்டி முடித்து விட்டோம் என்று திருப்பி கேட்கும் பொழுது அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுவதாக தெரிய வருகிறது. எனவே இன்றைக்கு இந்த நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இதுபோல இன்றைக்கு ஒரு 20 பெண்மணிகள், பொள்ளாச்சியைச் சேர்ந்த 20 பெண்மணிகள் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களை சந்தித்து இன்று வழக்கறிஞர்கள் முன்னிலையில் மனு கொடுக்க வந்திருக்கிறார்கள். எனவே இதனை உரிய முறையில் மாண்புமிகு அம்மா அவர்களும் தமிழகத்தினுடைய ஒப்பற்ற ஆட்சி நடத்தி வருகின்ற மக்களினுடைய பாதுகாவலர் முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று இது மாதிரி இன்னும் யார் இதுல மேற்கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது பின்பு விசாரணையிலே தெரிய வரலாம். பல சொத்துக்களை வாங்கி இன்றைக்கு பொள்ளாச்சியிலே குவித்திருக்கிறார்கள். பல பாமர மக்கள், அன்றாட ஏழை எளிய மக்களின் சம்பளத்திலே பெற்றுக்கொண்டு கந்து வட்டி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 25,000 ரூபாய்க்கு வாரம் 940 ரூபாய் என்று 40 வாரங்கள் வசூல் செய்திருக்கிறார்கள். அவருடைய பெற்றுக்கொண்ட டாக்குமெண்ட்டுகளை எல்லாம் இன்றைக்கு தர மறுப்பதோடு கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். எனவே அது சமயம் இன்றைக்கு விசாரணைக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இன்றைக்கு அம்மா அவர்களிடம் மனு கொடுக்க வழக்கறிஞர் குழுவோடு வந்திருக்கிறார்கள். எனவே இதில் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணை செய்து உரிய தகுந்த நடவடிக்கை மேற்கொண்டு குற்றத்திற்கு உள்ளானவர்களை தண்டனைக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய சார்பிலும் வழக்கறிஞர் குழுவுடைய சார்பிலும் மாண்பை ஐயா முதல்வர் அவர்களுக்கும் மேற்கு மண்டலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஐயா டிஜிபி அவர்களுக்கும் கருத்தாக முன்வைக்கின்றேன். மட்டும் நடந்திருக்கிறது மற்றும் சுற்று வட்டார பகுதியிலும் இதில் மேற்கண்ட இன்னும் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரிய வருகிறது. இது முதல் கட்டமாக வந்திருக்கிறது. தொடர்ந்து இதில் இன்னும் பல பேர் கொடுப்பதற்கு முன் வரலாம். எனவே ஐயா அவர்கள் இதில் உரிய விசாரணை நடத்த வேண்டும். ஒரு தனி அதிகாரியை நியமித்து இதில் உரிய விசாரணை நடத்தி அவருடைய சொத்து பட்டியல்களை பார்த்தால் இதில் உண்மை நிலவரம் என்னவென்று தெரிய வரும். இது மட்டுமல்லாமல் அனைத்து பகுதிகளிலுமே இது மாதிரி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுக்கு சரியான சட்ட வழிகள் பின்பற்றப்பட வேண்டும். உரிய மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சிறுபான்மை நலனுக்கு இன்று உண்மையான ஆதரவை சட்டத்தை நடத்தி வருகிற மாண்பை ஐயா அவர்கள் முதலமைச்சர் அவர்களே இதில் தலையிட்டு தகுந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இதனை செயல்முறைப்படுத்தி தர வேண்டும் என்று ஐயா அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் இன்னும் யார் பின்புலத்தில் உள்ளார்கள் என்பது உரிய விசாரணை நடத்தினால் மட்டுமே வெளிவரும். இன்றைக்கு அப்பாவி மக்கள் பணம் என்றால் அவர்கள் ஏதோ இன்று கொடுக்கிற சீட்ல எல்லாம் கையெழுத்து போட்டுறாங்க. கடைசியில் அந்த பணத்தை கட்டி முடித்து விட்டு அவங்க செக்கு, பிராமிசரி நோட்டு இதெல்லாம் வாங்கி இன்னைக்கு இது மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தகுந்த ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்கிறோம். இதில் விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்ட பாமர மக்களுக்கு நிவாரணம் தேடித்தர வேண்டும் என்று காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் மாண்பை முதலமைச்சர் அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட தலைமை செயலாளர் அவர்களுக்கும் தகுந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளித்திட வேண்டும். வேறு யாரும் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதல்ல பயப்படாம நாம் காவல்துறை அதிகாரிகளை அணுகி நாம் பெட்டிஷன் கொடுத்தேனால் இவர்கள் வந்தது போல நீங்களும் வரலாம். வேற யாரெல்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அனைவரும் இந்த குழுவை வேண்டுமானாலும் அணுகலாம். உங்களுடைய பெட்டிஷனையும் அவர்களிடத்தில் எடுத்து சென்று இன்றைக்கு நாங்கள் அம்மா அவர்களிடத்தில் மனு அளிக்க கோயம்புத்தூருக்கு வருகை தந்திருக்கிறோம். எனவே மாண்பை முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு நல்லாட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற அனைவர் பேரிலும் விஷமிகள் பேரிலும் தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வழக்கறிஞர் குழு நன்றி, வணக்கம். நாங்கள் பொள்ளாச்சியிலேருந்து வர்றோம். நாங்கள் குமரன் நகர் எங்கள் ஊர். நாங்கள் 8 செக் கொடுத்துருக்குறோம். செக்கு மோசடியில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் 8 பேர் செக்கு வச்சு 360 பேர்த்துக்கு பணம் வாங்கிக்கிட்டோம். வாங்கிட்டு இப்போ எங்கள் செக்கும் ப்ரோ நோட்டு வேணும்னு சொல்லி இவங்ககிட்ட தேடி வந்திருக்கிறோம். என்ன பேசிஸில் உங்களுக்கு பணம் தரதா சொல்லி செக் மகளிர் குழு மாதிரின்னு சொல்லி தந்தாங்க. கந்து வட்டி ஆயிடுச்சு. 40 வாரம் 25,000 கொடுத்து 40 வாரம் எங்களுக்கு வாரம் 950 ரூபா கட்டிட்டு இருக்கிற. கட்டி முடிச்சுட்டோம். எங்கள் செக்கு தரமாட்டேங்கிறாங்க. செக்கும் ப்ரோ நோட்டும் எங்களோட தரமாட்டேங்கிறாங்க. கேட்டால்
கேட்டால் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கொடுத்தது அவகிட்ட தான் கொடுத்துருக்க ரம்யாங்கிறவங்ககிட்ட. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரம்யா யார்? அவங்க தான் கட்சி வேறு ஏதாவது கட்சி குழுவெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. குழு நடத்திட்டு இருந்தவங்க நாங்கள் குழுவும் சொல்லி தான் சேர்ந்தா. ஆனால் கடைசியில் இப்போ கந்து வட்டியாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் பணம் கட்டி முடிச்சுட்டா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. செக்கும் ப்ரோ நோட்டும் தரமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ அமௌண்ட் தரோம்னால எவ்வளோ வட்டி பிடிக்கிறதா சொல்லிட்டு வட்டியெல்லாம் அதுதான் வட்டியோட தான் நான் கட்டிட்டு இருந்தேன். 40 வாரம் 25,000 ரூபாய்க்கு 40 வாரம் 950 ரூபா மேலே வட்டி அசல் எல்லாமே கட்டி முடிச்சு 80 ரூபா எல்லாம் கட்டி முடிச்சுட்டு ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. செக்கும் ப்ரோ நோட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ எச்ச பணம் கேட்குறாங்க எங்ககிட்ட. எத்தனை பேர் இந்த மாதிரி பணம் கட்டி? இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு 20 பேர் நாங்கள் கட்டி இருக்கிறோம். எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லா ஊருக்கும் கொடுத்துருப்பாங்க. பொள்ளாச்சிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. நீ வேறு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க அவங்கள கேட்டால் தானே தெரியுங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் இது வந்திருக்கோம். இதை பார்த்து நீ எத்தனை பேர் வருவாங்கன்னு நீ தெரியாது.